வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட்டு 3. ஆல்ரெடி டெஸ்ட்டு 1 2 போட்டாச்சு. பார்க்காதவங்க அதை 1 2 பார்த்துக்கோங்க. எல்லா டெஸ்ட்லேயும் கொஷின்ஸ் வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மொத்தம் 625 டைப் சொல்லியிருக்கேன், ரைட்டாக? மொத்தம் 25 டெஸ்ட். ஓகே. ஸோ நீங்கள் இது எழுதி வைக்கிறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 4a = 3b = 5c அப்படின்னு கொடுத்துட்டு a/b/c கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போது இது எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துட்டு, ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னா அந்த 3க்கு எல்சிஎம் எடுத்துருங்க. எதுக்கு? எல்சிஎம் ஆஃப் 4 3 5. இதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 60, ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் 60 தான். ஓகே. இப்போது இந்த 4 கூட எதை பெருக்குன்னா 60 வரும். 4 × 15 60, ரைட்டா? 3 கூட எதை பெருக்குன்னா 60 வரும். 3 × 20 60, ஓகேவா? அப்போது 5 × 12 60, ஓகேவா? அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரேஷியோ 15:20:12 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி, ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். எப்படின்னு பாருங்கள். 2^1/5 = 2^0.5. இஷ்டுன்னு என்ன அர்த்தம்னா டிவைட்னு அர்த்தம், ஓகேவா? அப்போது 2^1.5 / 2^0.5. சரி. 1.5 என்ன அர்த்தம்? 1.5 அப்படின்னு அர்த்தம், சரியா? 1.5 என்ன அர்த்தம்? 1.5. 1.5 எப்படி எழுதலாம்? 1 + ½ ரைட்டா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 1 2 + 1 3, அப்போது 3/2. 0.5 என்னது? ½ ஓகேவா? ½. சரி. அப்போ நம்ம 1.5 போல் என்ன எழுதலாம்? 3/2 / 2. 0.5 பதிலாக ½ எழுதலாம், ரைட்டா? ஓகேவா? சரி. இது எப்படி எழுதலாம்னா 2 3/2. இந்த கீழே டிவைடில் இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகுனா /2 1/2. கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? இதை எடுத்துகிட்டோம், கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம், ரைட். இப்போ இந்த பவரில் இருக்க இந்த டிவைட் சிம்பிள் மேலே பவரில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா கழிக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 2 3/2 - 1/2 / 1, ரைட்டா? ரைட். இப்போ 2 கீழே பேஸு ரெண்டும் சம்மா இருக்கணும்னா 2 அப்படியே எடுத்துக்கலாம். மேலே 3 - 1 எவ்வளவு? 2 / 1, ஓகேவா? இந்த 2 2 கேன்சல் ஆகும். அப்போ என்ன இருக்குது நமக்கு? 2/1. ஆன்சர் 2/1 ஏ, ரைட்டுங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, அந்த கொஷின் மிஸ்டேக் பண்ணிக்கக்கூடாது, ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 12 ஹவரில் செய்தார், சரியா? ஏ ஒரு வேலையை 12 ஹவரில் செய்தார், ரைட்டுங்களா? ஏ ஒரு வேலையை 12 மணி நேரம் செய்தார். ஏ 12 hours, ரைட்டா? அடுத்து பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரம் செய்தாங்க. அதுக்கடுத்து ஏவும் சியும் 6 மணி நேரம் செய்தாங்க. அப்படிங்கும் போது பி மட்டும் எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டு? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், அல்லது டோட்டல் யூனிட். டோட்டல் ஒர்க்னானது இந்த 3க்கும் எல்சிஎம் பார்த்துருங்க, அதுதான் டோட்டல் ஒர்க்கு. இந்த 3க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 12, ஓகேவா? சரி. எல்சிஎம் ஆஃப் 12 3 6க்கு என்ன இருக்குன்னா 12 தான் எல்சிஎம். சரி. இதான் என்னென்னா டோட்டல் ஒர்க்கு அல்லது டோட்டல் யூனிட்னு அர்த்தம், சரியா? ரைட்டு. இங்கே பாருங்கள். 12 × 1 12 வரும், ஓகேவா? ரைட். அடுத்து 3 × 4 எவ்வளோ வரும்? 12 வந்துடும், ரைட். அடுத்து பாருங்கள். 6 × 2 12 வந்துடும், ஓகேவா? ஸோ நமக்கு a + c 2, b + c 4, a 1. இது என்ன? இதுதான் உங்களோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்னு என்னென்னா அவங்க ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு, ரைட்டா? ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்கு? பி தான் கேட்டிருக்கு, ரைட்டா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த கண்டித்தையும் கூட்டுங்க. ஃபஸ்ட்டு உள்ளதையும் இதையும் கூட்டினா என்ன வரும்? a + b + c கூட்டினா என்ன வரும்? 4 + 1 5, ரைட்டா? ரைட். இங்கே என்ன இருக்குது? a - c. இது என்ன இருக்குது? 2, ஓகேவா? இப்போ நமக்கு பி தானே வேணும்.
அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் இந்த ஏ ப்ளஸ் சியை கழிச்சோம்னா என்ன ஆகும்? அதாவது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் சியை கழிச்சா என்ன ஆகும்? நமக்கு கிடைக்கும் பி கிடைக்கும் இல்லையா? ஏ கேன்சல் ஆகும், சி கேன்சல் ஆகும், பி கிடைச்சிக்கும். ரைட்டா? அப்போது 5 - 2 எவ்வளோ ஆகும்? அதுதான் பி. 5ல் 2 போனால் எவ்வளவு? 3. அப்போது பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. ரைட்டா? ரைட். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம இந்த மொத்த யூனிட் எவ்வளவு? 12. அந்த 12 ஒர்க்கை பி வந்து அவரோட எஃபிஷியன்சி வந்து 3. ஸோ டிவைட் பை 3. 3 3 4 3 12. ஸோ அவருக்கு 4 நாளில் முடிப்பார். ரைட்டுங்களா? ரைட். ஓகே. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ரைட்டா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 8 men 20 நாள் ஒரு வேலையை செய்வாங்க. ரைட்டா? 8 men 20 நாள் செய்தாங்க. 5 நாளுக்கு அப்புறம் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணாங்க. அப்போது மிச்சம் உள்ள வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டுருக்காங்க. சரி, ரைட்டா? 8 men 20 நாள் வேலை செய்வாங்கன்னு கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு. 5 நாளுக்கு அப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் மிச்சம் அப்போ எத்தனை நாள் இருக்கும்? 15 நாள் இருக்கும். இந்த 15 நாளும் அதே 8 பேர் இருப்பாங்க. ரைட்டா? இதுக்கப்புறம் தான் 4 பேர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. இப்போ இதுக்கப்புறம் 4 பேர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. எத்தனை? 8 + 4 12 men. இவங்க மிச்ச உள்ள வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? ரைட்டா? இது போடுறதுங்க கணக்கு முடிஞ்சுது. 8 men 20 நாள் செய்வாங்க. அவங்க வந்து 5 நாள் கழிச்சு, அப்போ 5 நாள் கழிச்சுன்னா 5 நாள் போயிடும். இப்போ 15 நாள் இருக்கும். அந்த 15 நாளும் அதே 8 பேர் தான் இருப்பாங்க. இதுக்கு அடுத்து 4 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்க. ஸோ 12 men மிச்ச வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? அது எக்ஸ். ஓகேவா? அங்கே men × டே அந்த இதுபடி போடணும். இப்போ 8 men 15 நாள் ஈக்குவல் டு 12 men எத்தனை நாள்? ரைட்டா? சரி. 7 நாள் 8, 3 நாள் 12, 1 3 3, I 3 15. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கண்டா 10. 10 நாளில் முடிப்பாங்க மீதி உள்ள வேலையை. ரைட்டா? ஓகே. அடுத்த கொஷின். 5வது கொஷின் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக நடத்துகிறேன். இந்த கொஷினு இது கொஞ்சம் லென்த்தாக வரும். ரைட்டுங்களா? சரி. இந்த கொஷின் பாருங்கள். அதாவது 2000 வந்து 4000 மாறுது 2 வருஷத்தில். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி. அப்போ எத்தனை வருஷத்தில் 8000 மாறும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா? சரி. 2000 இது ஈஸியாக செஞ்சிடலாம். 2000 எவ்வளோ மாறுது? 4000 மாறுது. எத்தனை வருஷத்தில்? 2 வருஷத்தில். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதனால என்ன ஆகும்னா டபுள் ஆகிட்டே போகும். இப்போ 2000 4000 இருக்குது. அடுத்து என்னாகும்? 4000 8000 மாறும். ரைட்டா? எத்தனை வருஷத்தில்? அடுத்த 2 வருஷத்தில். ஸோ அப்போ 2000 வந்து 8000 மாறுது. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2 + 2 4 வருஷம். ரைட்டா? ஸோ 2000 8000 மாறுறதுக்கு 4 வருஷம் ஆகும். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். 3 எண்கள் கொடுத்துருக்கு. ரைட்டா? 3 எண்கள் அதோட ரேஷியோ வந்து 3:4:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. ரைட்டா? அது எப்படி இருக்குது? 3:4:5 அப்படிங்கிற விகிதத்தில் அமைந்துள்ளது நம்பர்ஸ். அதோட எல்சிஎம் வந்து 2400. அப்போது ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இந்த எல்சிஎம்மில் இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணிங்க. எப்படி டிவைட் பண்ணணும் பாருங்கள். ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2400 டிவைடட் பை 4 5 20, 20 3 60. ஓகேவா? ஆகுவது ஓக்சிகோ இத்தனை ஆகும்? 4 ஆக 24. ஸோ 40. இப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்ன இருக்கும்? 40. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள். அது என்ன கொடுத்துருங்கன்னா செமி பெர்மீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட சைடு ஒன்று 15, ஒன்று 20, ஒன்று 25. இதோட செமி பெரிமீட்டர். ரைட்டா? பெரிமீட்டரில் செமி பெரிமீட்டர். பெரிமீட்டர்னால் அந்த 3ஐயும் கூட்டுவோம். செமி பெரிமீட்டர்னால் அந்த 3ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துற வேண்டி தான். ரைட்டா? அப்போது கண்டுபிடிங்க எவ்வளோ? 25 + 15 + 20 எவ்வளோ ஆகும்? 25 30 40 60. சரியா? 60ங்கிறது அதோட பெரிமீட்டர், அதோட சுற்றளவு. செமி பெரிமீட்டர்னால் பாதி அளவு. ஸோ 60/2 எவ்வளவு? 30. ஆன்சர் சி. அடுத்த கொஷின். அந்த கொஷின் பாருங்கள். இது 2022 கேட்ட கொஷின் நினைக்கிறேன். சரியா? ரைட். ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அதோட அளவு என்னென்னு பார்த்தாச்சுன்னா 10 மீட்டர், 5 மீட்டர், 1.5 மீட்டரில் இருக்குது.
அதில் வந்து எவ்வளோ அளவுக்கு தண்ணி பிடிக்கும்னு கேட்டிருக்கு. அப்போ எவ்வளோ அளவுக்கு தண்ணி பிடிக்கும்னு கேட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா அதோட கன அளவு கண்டுபிடிக்கணும். அது என்ன, இப்படி இருக்க ஒரு தொட்டி, ரைட்டா? இந்த தொட்டிக்குள்ளே எவ்வளோக்கு தண்ணீர் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அளவு கொடுத்தாச்சு. எவ்வளவு? 10 மீட்ரு, 5 மீட்ரு, 1.5 மீட்ரு, ரைட்டா? அந்த ஹைட்டு. ஸோ அப்போ இது என்னது, இது வந்து ஒரு கியூபாய்டு, கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்தோட வால்யூம் என்னது? L இன்ட்டு B இன்ட்டு H, ரைட்டா? இப்போ L எவ்வளவு? 10 மீட்ரு இன்ட்டு 5 மீட்ரு இன்ட்டு 1.5, 15 50 இன்ட்டு 1.5 எவ்வளோ ஆகும்? 75, ரைட்டா? 75. நம்ம வந்து 75 லிட்டர்னு போடக்கூடாது, போட்டால் ஆன்சர் தப்பு. ஏன்னா இதை வந்து நம்ம மீட்டரில் இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா 3 தடவை மீட்ரு வருதுயா, அதனால் வந்து 1000ஆல் பெருக்கிடணும். ஸோ 75 இன்ட்டு 1 2 3 மீட்டர் இல்லையா? அப்போது 1000ஆல் பெருக்குங்க. 1 2 3. ஸோ எவ்வளோ? 75,000 லிட்டர். ஸோ இந்த இதில் வந்து எவ்வளோ இருக்கும்? 75,000 லிட்டர் நமக்கு தண்ணி பிடிக்கும், ரைட்? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 1 மீட்ரு, அது லென்த் வந்து எவ்வளவு? 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், ரைட்டா? ரைட். அடுத்து வந்து பிரெத்து, சொல்லுங்க. லென்த்து வந்து எவ்வளவு? 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து எவ்வளவு? 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து 4 மீட்டர், ரைட்டா? இப்போது இது மீட்டரில் இருக்குது, இங்கே 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றணும். ஒரே யூனிட்டாக மாற்றினா எப்படி? 1 மீட்டருக்கு எவ்வளவு? 100 சென்டிமீட்டர், சரியா? 1 மீட்டருக்கு நம்ம எவ்வளோ போடலாம்? 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், சரியா? அப்போ வந்து 1 மீட்டர் போல் 100 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். அப்போ லென்த் எவ்வளோ வரும்? 120 சென்டிமீட்டர். பிரெத் எவ்வளோ வரும்? 300 + 60 360 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து இது 4 மீட்டர் இருக்குது, சென்டிமீட்டரை மாற்றுங்க. 1 மீட்டருக்கு 100னா அப்போ 4 மீட்டருக்கு 400 சென்டிமீட்டர், ரைட்டா? சரி. இப்போது இதை கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா துல்லியமாக அளக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம், சரியா? துல்லியமாக அளக்கூடிய இந்த நாடாவின் அதிகபட்ச நீளம், இந்த மாதிரி கேட்டால் என்ன செய்யணும்? HCF கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ரைட். இப்போது HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? 120 360 400, ரைட்டா? இந்த HCF எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குன்ட்டு நமக்கு HCF LCM சாப்டர் போட்டிருக்கோம், அதில் பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்டரில் HCF LCMல ஃபஸ்ட்டு பார்ட், ரைட்? இது எப்படி பாருங்கள் ஈஸியாக. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். 360க்கும் 400க்கும் எவ்வளோ ஆகும்? 40, ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்கள். 360 - 120 0 4 2 240, ரைட்டா? இங்கே ஆப்ஷன் பாருங்கள், என்ன இருக்குது? 40 இருக்கா? ஆப்ஷன் ஏ, ரைட்டா? அவ்வளோதான். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இது எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். இப்போது இந்த 3 நம்பரால் வகுப்படக்கூடிய 4 மிகப்பெரிய எண், ரைட்டு? அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் ஆஃப் 8 9 12, ரைட்டா? இப்படி அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சுன்னா எல்சிஎம் வந்து என்னவாக இருக்குன்னா இந்த ரெண்டையும் பெருக்கிடுங்க, அதான் எல்சிஎம். ஸோ 8 9 எவ்வளோ வரும்? 72. ஸோ எல்சிஎம் வந்து 72. ஸோ இந்த 72 இன்னொரு நம்பரால் வகுப்படுமோன்னு பார்த்துக்கோங்க. 12 6 72 வந்துடும், ஓகேவா? ஸோ கன்ஃபார்மாக எல்சிஎம் வந்து 72 தான், ஓகே. இப்போ என்ன செய்யணும் பாருங்கள். மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது? எதை எடுக்கலாம்? 9999, இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இந்த 4 இலக்க எண்ணை 72ஆல் வகுங்க. 72 72 இத்தனை வரும்? 7 2 9. ஸோ இப்போ 72 × 3 எவ்வளோ வரும்? 3 6 7 3 21. சரி, 3 72 216, ரைட்டு? 3 இங்கே 6 9 இறக்கிடுங்க.
இப்போ 72 × 8 எவ்வளோ ஆகும்? 8 16 மீதி 1 7 56 57. இப்போ 576 ரைட்டா. 3 இங்கே எத்தனை ஆகும்? 57 60 63 6. ஓகேவா? இப்போ நமக்கு மிச்சம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 63 கிடச்சிருக்கு. நமக்கு வகுப்படணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? 9 9 9 9 இதில் 63 கழிச்சிருங்க. கழிச்சு என்ன ஆகும்? 6 3 9 9. ஸோ 9936 இந்த நம்பர் தான் இந்த 3 நம்பரால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். ஸோ ஆப்ஷன் டி ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். அடுத்தது ரேடியஸ் ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் சிலிண்டர். 2 உருளை இருக்குது. அதோட ரைட்டாக 2 உருளை இருக்குது. சரியா? இந்த ஒன்று, இன்னொரு உருளை இது. சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதோட ஒரு உருளை வந்து ரேடியஸ் வந்து 3, இன்னொரு உருளையோட ரேடியஸ் வந்து 2. ஸோ இது வந்து 3 வச்சுக்கிறோம். இதோட ரேடியஸ் வந்து இதோட ரேடியஸ் வந்து ஒரு நிமிஷம் ரைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளதோட ரேடியஸ் வந்து 3, ரெண்டாவது உள்ளதோட ரேடியஸ் வந்து எவ்வளவு? 2. சரியா? தான் 3:2. அதுமாதிரி ஃபஸ்ட்டு உருளையோட ஹைட் வந்து 5, ரெண்டாவது உருளையோட ஹைட் வந்து எவ்வளவு? 3. ரைட்டா? சரி, இப்போ என்ன கட்டிருக்காங்க? இப்படி கொடுத்துட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வளைபரப்போட ரேஷியோ கேட்டிருக்காங்க. வளைபரப்புக்கு ஃபார்முலானது சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் வந்து எவ்வளவு? வளைபரப்பு பை ஆர் ஸ்கொயரு ஹெச், பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லை, 2/r/h. ரைட்டா? ரைட். பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது வால்யூம். சரியா? வளைபரப்பு வந்து 2/r/h. அப்போ இதுக்கு போடுங்க, இந்த சிலிண்டருக்கு 2/r/h. அப்போ இது 2/r/h. இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இந்த 2/2 ஈக்குவலாக இருக்குது, அதனால் அடிச்சிருங்க. இங்கே தான் என்ன மாற்றம் ஏற்படுது? ரேடியஸ் வந்து இது 3, இந்த ரேடியஸ் வந்து எவ்வளவு? 2, இந்த ஹைட் வந்து எவ்வளவு? 5, இங்கே ஹைட் வந்து எவ்வளவு? 3. ரைட்டா? அப்போ 3 5 15, இது 3 6. ரைட்டா? இது எப்படி அடிக்கலாம்? 3 6, 3 15. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 5:2 தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ரைட்டா? இது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு வீடியோ இருக்குது, நான் அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போது இது எப்படி செய்யணும் பாருங்கள். அதாவது கூட்டு வட்டிக்கும் எளிய வட்டிக்கும் 3 வருஷம் 10% எவ்வளோவுக்கு? 558 ரூபா கிடைக்கும். அப்போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு என்னென்னு கேட்டுருக்காங்க. ரைட்டா? இப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை 3 வருஷத்துக்கு. ரைட்டா? அதேமாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம் 3 வருஷத்துக்கு. ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு அமௌண்ட் இருக்குது, அது நம்ம வச்சுக்கலாம் ஒரு அமௌண்ட்டு. சரியா? இப்போ இதுக்கு ஒரு அமௌண்ட்டு நமக்கு வட்டியாக கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளோவா? 558. அப்படிங்கும்போது இந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது என்னென்னா ஒரு ட்ரிக்கு, ஷார்ட்கட்டு பாருங்கள் எப்படின்னு. 10% 3 வருஷம் அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகம் வைக்கணும்னா, 2 நம்பர், ஒன்று 1000, இன்னொன்று 31. சரியா? 1000ங்கிறது பிரின்சிபல், 31ங்கிறது வட்டி. ஓகேவா? இந்த 2 தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். 10% 3 வருஷம் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா. ரைட்டா? இதுக்கு நான் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் ஒன்று இருக்குது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் பாருங்கள். நேற்றே கொடுக்க வேண்டியது அதை போடலை. சரி, இன்றைக்கி நான் போட்டிருந்தேன், அதை பாருங்கள். ரைட்டா? சரி, அப்போது 3 வருஷம் என்னது? பிரின்சிபல் 1000, அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வட்டி வந்து 31. ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எழுது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 558. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? 31 தான், அந்த 558. அப்போ 31 ஈக்குவல் டு 558. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் 1000. ஸோ 1000 வந்து எவ்வளவு இதான் கண்டுபிடிப்போம். ரைட்டா? 31 இது 18 31 558 வரும். ஓகேவா? அப்போது x =
1000 இங்கே வந்துடும். 18 இன்ட்டு 1000 எவ்வளவு? 18,000. சரியா? ரைட். ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 1000 ரூபாய்க்கு அசலுக்கு ஒரு ஆண்டுக்கு 10% என்ன வட்டி கிடைக்குன்னு கேட்டுருங்க. 1000ங்கிறது 100%. சரியா? ஒரு புள்ளி தள்ளி வச்சா எவ்வளவு? 100. அப்போ 100 தான் எவ்வளவு? 10%. 10% வேணால் ஒரு புள்ளி தள்ளி வைங்க. அடுத்து 1%னா இன்னொரு புள்ளி தள்ளி வைக்கணும். அப்போ 10 ரூபா. ஸோ 1%னா 10 ரூபா, 10%னா 100 ரூபா. ரைட்டா? அப்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபா. ஆப்ஷன் 3. ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 25% அதிகரிச்சிச்சுன்னா, சரியா, 25% அதிகரிச்சிச்சுன்னா அவர் 75 மார்க்கான். இப்போ அதிகரிக்கலைன்னா எவ்வளோ மார்க் இருக்கும்? ஒரிஜினல் மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. 25% எப்படி எழுதுனா? 25/100. சரியா? அடித்தா 1/4. ஓகேவா? கீழே இருக்கிறது ஒரிஜினல், மேலே இப்போ என்ன சொல்லியிருக்கு? அதிகரிச்சிருக்கு என்ன செய்யணும்? அந்த கண்டுத்தையும் கூட்டணும். அப்போ பார்த்தோன்னா 5 தான் இன்க்ரிமெண்ட்டு அதில் டிக்ரிமெண்ட்டு நம்ம இப்படி போடுவோம். ரைட்டா? ஸோ ஒரிஜினல் வந்து 4, இன்க்ரீஸ்னால என்னதுக்கு கூட்டணும். அப்போ 4 + 1 5. ஓகேவா? 5. இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால தான் அவர் எவ்வளோ 75 மார்க் எடுத்திருக்காரு. அப்போ 5 தான் 75. இது எவ்வளோ வருது? 5 × 15 தான் 75 வருது. சரியா? அப்போ அதேமாதிரி 4 × 15 எவ்வளோ வரும்? 60. ஓகேவா? ஸோ அவங்க அது இன்க்ரீஸ் ஆகலைன்னா அவங்களோட ஒரிஜினல் மார்க் 60. ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு பள்ளித் தேர்வில் ஏபிசி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே ஏபிசி. இவங்க 153, இவங்க 245, இவங்க 102. வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஓகேவா? ரைட். இது எப்படி சொல்லணும் பாருங்கள். இதில் யார் ஜெயிச்சிருக்காரு? வெற்றியாளர் 245. பி தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு தான் வெற்றியாளர். ஸோ அப்போ 245 அவங்களோட வாக்கு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 245 டிவைடட் பை இந்த மொத்த வாக்கு எவ்வளோ இருக்குது? 245, 153, 102 எவ்வளோ ஆகும்? 5 × 10 மீதி 1, 5 6 10 மீதி 1 2 3 4 5 500 வாக்கு. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 500 வாக்கு. இப்போ 500க்கு அவர் ஜெயிச்சோடு 245 × 100 பர்சன்டேஜில் கட்டினால. ஸோ 2 0 கேன்சல். 5 5 எவ்வளோ? 4 5 20 மீதி 4 9 5 45. ஸோ 49%. வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் 49%. ரைட்டா? அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். Z = 52, ஆக்ட் = 48. அப்போ பேட் என்ன வரும்னு கேட்டுங்க. ஒன்றும் இல்லை, இசட்டுக்கு 52 இருக்கா? ரைட்டா? இசட்டுக்கு நம்ம ஆல்ஃபாபெட் நம்பருக்கு என்ன வரும்? 26 லெட்டர் தான் இசட். ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா Z = 52 கொடுத்துருக்கு. இது எப்படி வரும்? அந்த 26 × 2 பெருக்குங்க 52. ரைட்டா? ரைட். அடுத்து ஆக்ட் = 48. ACT இது வந்து 48 கொடுத்துருக்கு. எப்படி பாருங்கள்? ஏக்கு வந்து 1. ரைட்டு. சிக்கு வந்து 3. ஸோ 3 + 3 ப்ளஸ் டி வந்து எவ்வளவு? டிக்கு வந்து 20. ஸோ +20. மொத்தம் எவ்வளோ வருது? 20, 23, 24. இப்போ 24. இப்போ 24 × 2. ஸோ இந்த 26 × 2 மாதிரி 24 × 2 எவ்வளோ ஆகும்? 48. ஸோ ஆக்ட் = 48. ஓகே. அப்போ என்ன பேட்டு கேட்டிருக்கு? BAT. பிக்கு வந்து என்ன இருக்குது? 2 ப்ளஸ் ஏக்கு வந்து 1 ப்ளஸ் டி வந்து எவ்வளவு? டிக்கு வந்து 20. இப்போ எவ்வளோ ஆகுது? 20, 22, 23. மொத்தம் டோட்டல் எவ்வளோ ஆகுது? 23. இப்போ 23 × 2 எவ்வளோ ஆகும்? 2 6 + 4 46. ஆப்ஷன் டி. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு டிஎன்பிசி தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 தேர்வர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையம் தேவை? ரைட்டா? ஒன்றில் 10 லட்சம் தேர்வர்கள் எழுதுகிறாங்க. சரியா? எத்தனை தேர்வு மையம் தேவை? ஒவ்வொரு தேர்வு மையத்திலையும்
எவ்வளோ இருக்குங்க ஒவ்வொரு தேர்தல் மையத்துலையும் 1000 பேர். ரைட்டா? சரி ரைட். பாருங்கள் 10 லட்சம் கேண்டிடேட்ஸ். அப்போ 10 லட்சம்னா 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். சரியா? 10 லட்சம் கேண்டிடேட் 10 லட்சம் கேண்டிடேட்டு ஒரு சென்டர் வந்து 1000 பேர். இப்போ டிவைடட் பை 1000. இப்போ மொத்தம் எத்தனை சென்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 3 0க்கு 3 0 கேன்சல். இப்போ எவ்வளோ இருக்குது? 1000 சென்டர். மிச்சம் எவ்வளோ? 1000. ஸோ 1000 சென்டர் இருந்துச்சுன்னா அவங்க 10 லட்சம் பேர் எழுத முடியும். 1000 பேரா? ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்குன்னா ஹம்பில் வந்து எப்படி எழுதிக்கோங்க, எப்படி எழுதியிருக்குன்னா EHLUBM. EHLUBM அது எப்படின்னா, இந்த ஹம்பில் லாஸ்ட் எழுத்தை ஃபஸ்ட் எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த முதல் எழுத்து. ரைட்டா? அதுக்கடுத்து திரும்ப எல், அதுக்கடுத்து யூ, அடுத்து பி, அடுத்து எம். ரைட்டா? அப்போ பின்னால் அப்புறம் ஃபஸ்ட்டில் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ எஜுகேஷன் எப்படி எழுதுனா பாருங்க, எஜுகேஷன் எப்படி எழுதுனா பாருங்க. இந்த லாஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் எழுதுங்க என், அப்புறம் இந்த இ ஃபஸ்ட் எழுத்து, திரும்ப லாஸ்ட்டு அடுத்தது ஓ, அடுத்தது இங்கே டி, அடுத்து லாஸ்ட்டு ஐ, அடுத்து இங்கே ஃபஸ்ட்டில் 3 யூ, அடுத்து லாஸ்ட்லேருந்து வந்தால் டி, அடுத்து ஃபஸ்ட்லேருந்து வந்தால் சி, அடுத்து ஏ. ரைட்டா? இப்போ இதுதான் ஆன்சர். NEODIUTCA, ஆப்ஷன் பி. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின். அந்த கொஷின் பாருங்கள், 2 டைஸு போடுதோம். அந்த 2 டைஸையும் உழுததை வந்து நம்ம பெருக்கணும்னா நமக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்கணும், பகாயன் கிடைக்கணும். சரியா? இப்போ இது ஒரு டைஸ் இருக்குது, இது 2வது டைஸ். ரைட்டா? இதில் உழுத நம்பரையும் இதில் உழுத நம்பரையும் ஃபஸ்ட்டில் உழுத நம்பரையும் 2வது உழுத நம்பரையும் பெருக்கணும்னா நமக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்கணும். ப்ரைம் நம்பர்னால் என்ன இருக்குது இதில் மொத்தம் 6 ஃபேஸாக மொத்தம் 6 இருக்கும் இல்லையா? ஸோ 1 6 இருக்கும். ஸோ அதில் ப்ரைம் நம்பர் எதெல்லாம் 2 3 5, இந்த 3 தான் ப்ரைம் நம்பர். ரைட்டா? ரைட். ப்ரைம் நம்பர்னால் அந்த நம்பருக்கு அதால் மட்டும் வகைப்படும், வேறு எதுலையும் வகைப்படாது. அதுதான் ப்ரைம் நம்பர். ரைட். இப்போது இந்த டைஸில் 1 உழுதுன்னு வச்சுக்கோங்க, 2ஐயும் ஒரே நேரத்தில் உருட்டுதோம். இதில் 1 உழுது. சரியா? ஏன்னா 2ஐயும் பெருக்குனா ப்ரைம் நம்பர் வரணும். ஸோ அப்போது கண்டிப்பாக ஒரு இதில் 1 தான் உழணும். இன்னொரு இதில் என்ன உழலாம்? 2 உழலாம், 3 உழலாம், அல்லது 5 உழலாம் 2வது டைஸில். சரியா? அப்போ இதில் எதை பெருக்கினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ப்ரைம் நம்பர் கிடைக்கும். ரைட்டு. அல்லது என்ன சான்ஸ் இருக்குன்னா, இந்த டைஸில் 1 உழலாம், இந்த 1வது டைஸில் 2 அல்லது 3 ஆர் 5 உழலாம். ஓகேவா? ஓகே. அப்போ எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 1 2 3 1 2 3 மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 6 பாசிபிலிட்டிஸ் டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பர் உண்டு இதில் டைஸில், அது இதில் 6 இதில் 6. ஸோ 6 6 36. ஓகேவா? மொத்த ஃபேஸு 36, பாசிபிலிட்டிஸ் வந்து 6. ஓகேவா? அப்போ 6/36 தான் ஆன்சர். ரைட்டா? ஓகே. இதை சால்வ் பண்ணி 1/6ன்னு கொடுத்து தான் நீங்கள் 1/6 தான் போடணும். ஏன்னா இதை சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஒரு 6 6 6 6 36. ஆனால் இதில் பிடிச்சதுக்கு டேரெக்டாக 6/36 கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த இந்த கொஷின் பாருங்கள், இது என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த சீக்வன்ஸோட வேல்யூ வந்து 666 666. ரைட்டா? அப்போது என்னோடய மதிப்பு என்னென்னு கேட்டுருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம்னா n × n+1 டிவைடட் பை 2. ரைட்டா? இதுதான் 666 ஈக்குவல் டு 666. ரைட்டா? அப்போது n × n+1 இந்த 2 ஈக்குவல் டு கழிச்சிட்டு போனால் எதனா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஓகேவா? அப்போது 666 × 2 எவ்வளோ ஆகும்? 6 12 மீதி 1, 6 12 13 மீதி 1, 6 12 13, 1332. ரைட்டா? சரி, ரைட். இது எப்படி எழுதுனா, என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க, n² அடுத்து ப்ளஸ் n ஈக்குவல் டு 1332. ரைட்டா? சரி. இப்போது n² ப்ளஸ் n ஈக்குவல் டு இந்த சைடு வந்துடும் இந்த நம்பருக்கு. அப்போ -1332 ஈக்குவல் டு 0. ரைட்டா? இந்த ஃபார்மெட்டை நம்ம எப்படி எழுதலாம்?
1332 2ஆல் வகுத்துருங்க. 6 12 மீதி 1, 6 12 மீதி 1, 6 12 திரும்ப 3 ரைட்டா. இப்போது 2 3 6 2 3 6 2 3 6 திரும்ப 2 1 1 1 ரைட்டா. திரும்ப 3ஆல் வகுங்க. 3 9 மீதி 2 7 3 21 ரைட்டா. சரி ரைட்டு. இப்போ 37 இருக்குது, அது தனியாக எழுதிக்காங்க. 37 இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்னாகும்? 3 6 6 3 18 18 2 36 ரைட்டா. இப்போது 36 அல்லது 37 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இந்த எண்ணோட வேல்யூவாக இருக்கும். ஆனால் அது எதுன்னு கண்டுபிடிங்க. இப்போது நமக்கு வந்து என்னென்னா பெருக்குனா மைனஸ் இருக்கணும், கூட்டினா ப்ளஸ் வரணும். அப்போ என்ன அர்த்தம்னா ப்ளஸ்ஸுக்கு பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு போட்டுருங்க ரைட்டா. இப்போ பெரிய நம்பருக்கு என்னது 37, அதுக்கு ப்ளஸ்ஸு. சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க ரைட்டா. அப்போது இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஓகே ரைட். கூட்டினா என்ன வரும்? 1, அதாவது வெறும் 1 ரைட்டா. என்ன 1 ப்ளஸ் 1 ஓகேவா. சரி ரைட். அப்போது இது எப்படி எழுதுனா? எக்ஸ் மைனஸ் 36 எக்ஸ் ப்ளஸ் 37 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு இது 0 கன்சிடர் போச்சுன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அப்போ 36. இது 37 வந்து 0 கன்சிடர் போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 37 ரைட்டா. இப்போ நமக்கு எப்போதும் என்னன்னா இதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுப்போம் ரைட்டா. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்து 36. அப்போது நமக்கு ஆப்ஷன் பி 36 ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், மிஸ்ஸிங் ஃபிகர் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ரைட். என்ன வரும்? இந்த பாருங்கள், இந்த ஒவ்வொரு இதுவும் பாருங்கள், ஆங்கிள் 1 2 3 சைட்ஸ் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு, அது கூட அதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன இருக்குது? 1 2 3 4 ஸ்கொயர், அது 4 சைடு இருக்குது. 3 4 இஸ்டு 1 கூடணும். இங்கே எத்தனை இருக்குது? 5 சைடு இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. இப்போ 5 சைடு. அப்போ நமக்கு வந்து இங்கே 1 கூடி இருக்குது. அப்போ இங்கேயும் 1 கூடணும். அப்போ 6 சைடு வேணும். அப்போ 6 சைடு எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. 1 2 3 4 5 6 சரியா. இப்போது 6 சைடு இதில் இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ டி ஆப்ஷன் ரைட். அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், இது 2022 கேட்டதுன்னு நினைக்கிறேன் இந்த கொஷினை ரைட்டு. இந்த கொஷின் நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் வராது. ஏன்னா இதில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷனோ இல்லை அடிஷனோ அந்த மாதிரி வைக்கலை. ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ரைம் நம்பர் வச்சுருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால் தெரியும் இல்லையா? அந்த நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும் ரைட்டா. 1 அல்லது அதே நம்பரால் வகுக்க முடியும் சரியா. மற்ற நம்பரால் வகுக்க முடியாது. அதுதான் ப்ரைம் நம்பருமோ பகாயன் தமிழில். சரி, இந்த வரிசையில் பாருங்கள் 2 3 5 3 பகாயன்னா 7 பகாயன் 11 பகாயன் 13 பகாயன் 17 பகாயன் 19 பகாயன் பாருங்கள் 19. இதெல்லாம் அந்த நம்பரால் மட்டும்தான் வகுக்க முடியும், வேறு எந்த நம்பர்லையும் வகுக்க முடியாது ரைட்டா. அடுத்து இங்கேயும் பகாயன் தான் வரணும். இப்போ இதில் எது பகாயம்? 27 வகுக்கலாம் 9 × 3 ரைட்டு. 25 5 × 5 போடலாம். 21 7 × 3 போடலாம். இப்போ 23 தான் வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. ஸோ 23 தான் பகாயன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? 23 ஆப்ஷன் பி ரைட்டா. ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள், √47 √47 √47 அப்படின்ட்டு ரைட்டா. நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து இதில் சில சம்மில் வந்து உங்களுக்கு டாட் வச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்படி கிடையாது சரியா. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா என்ன செய்யணும்னா, உள்ள நம்பர் என்னது? 7 சரியா. எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? அந்த 7ன்னு போட்டு போயிடுவாங்க. அது வெறுமனையாக கொடுத்தா ஓகே. இங்கே 4 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? உள்ள நம்பரை 7 போட்டிங்களா. போட்டுட்டு கோடு போட்டு மொத்தம் எத்தனை 4 இருக்குது? 1 2 3 ரைட்டா. 3 4 இருக்குது. அதாவது 3 ரூட் 4. அப்போ என்ன எழுதுனா 4 பவர் 3. 4 பவர் 3 எவ்வளோ வரும்? 4 × 4 × 4 64. அதை கீழே போட்டுருங்க ரைட்டா. சரி ரைட்டு.
இப்போது இது எப்படின்னா 1 2 3 நாள் இருக்கா. அப்போது 4 power 0 இது 1, அடுத்து 4 power 1, அடுத்து 4 power 2 ரைட்டா. அப்போ மொத்தம் 3 நாள் 1 2 3 ரைட்டா. 1 2 3 ரைட். அப்போது 7 / 64 எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, அதாவது எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 4 power 0 1, 4 power 1 வந்து 4 ப்ளஸ் 4 power 2 16. அப்போ எவ்வளோ வரும்? 7 14 21 21/64. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 5 February 2017 19 April 2017 வரைக்கும் இந்த காலகட்டத்துக்கு உண்டான வட்டி விகிதம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, அப்போ 5 February 5 February அடுத்து 5 February 19 April அப்போ இதுக்குள்ளே எத்தனை நாள் வருதுன்னு கண்டுபிடிங்க. மொத்தம் பிப்ரவரியில் லீப் இயர் இருக்குது. இது லீப் இயர் இல்லை. லீப் இயர்னால் 4ஆல் வகுப்படும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிப்ரவரியில் 28 நாள் இருக்கும், 29 நாள் இருக்கும். மீதி உள்ள எல்லா வருஷத்துலேயும் பிப்ரவரிக்கு 28 நாள். ரைட்டா? சரி, அப்போ 2017 நாட் அ லீப் இயர். ஸோ பிப்ரவரியில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 28 நாள். ரைட்டா? -5. ஏன்னா நம்ம 5 நாளைக்கு அப்புறம் தான் அது ஆரம்பிக்குது. சரி, அந்த வட்டி கொடுக்குற காலம். ஸோ 28 - 5 எவ்வளோ ஆகும்? 23. இப்போ பிப்ரவரியில் 23 நாள். மார்ச் எவ்வளோ ஆகும்? ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து எத்தனை? 31 நாள் இருக்கும். அப்போ எது வரைக்கும்? ஏப்ரல் வரைக்கும் சொல்லிக்கலாம். இப்போ ஏப்ரல் அதில் ஒரு 19 நாள். மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 10 13 மீதி 1 2 3 6 7 73 நாள். ரைட்டா? இப்போ 73 நாளைக்கு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். எத்தனை பர்சன்டேஜ்? 6.25%. 6.25% என்ன அர்த்தம்னா 6.25%. இது கால் இல்லையா? 0.25னா கால். 4 நாள் இல்லையா? 4 நாட்கள் அதுமாதிரி கால்னா. அப்போ 6.25னா எப்படி எழுதலாம்? 6 + கால்னா என்னது? 1/4. ரைட்டா? அப்போ என்ன எழுதலாம்? 4 24 + 1 25 25/4% நம்ம பார்க்கணும். ரைட்டா? இது ஒன்று நோட் பண்ணிக்கங்க. ரைட். இப்போ ஃபார்முலா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR / 100. பிரின்சிபல் எவ்வளவு? 5000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை? 73 நாள். அப்போ 73 நாளை எப்படி வருஷமாக மாற்றலாம்? எப்படி மாற்றலாம்னா 73 ஒரு வருஷத்துக்கு 365 நாளா? அப்போது /365. ரைட்டா? ரைட். இன்ட்டு பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு? 25/4. 25/4 அந்த பர்சன்டேஜ்னால் என்ன போடுதோம்? பர்சன்டேஜ் 1/100. ஓகே, ரைட். இப்போது கேன்சல் பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 கேன்சல். 73 73 5 73 365. 5 5 50. ரைட்டா? ரைட். 5 50. ரைட்டா? இங்கே தான் 25/4 2/4 போட்டிருக்கேன். ரைட்டா? சரி, ரைட். இப்போ என்ன வரும்? 250/4. இது கேன்சல் பண்ண எவ்வளவு? 6 நாள் 24 மீதி 1. ரைட்டா? இப்போ 7 நாள் 8 மீதி 2 வரும். 0.0 5 நாள் 20. ஸோ 62.50. ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ரைட். ஓகே. இப்போது 3 டெஸ்ட்டு முடிஞ்சிட்டு அடுத்ததாக 4வது டெஸ்ட்டு நாளைக்கு வரும். இப்போ நம்ம கொஷின்ஸ்னால் நம்ம ரெடி பண்ணி போடுறது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ரைட்டா? ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் இந்த எல்லாத்தையும் நம்ம அதில் இருந்து தான் செலக்ட் பண்ணி எடுத்து போடுறோம். கொஞ்சம் வேகமாக போட்டுட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் வேகமாக பார்த்தா உங்களுக்கு நல்லது. 25க்கு 25 மார்க் எடுக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் இன்னொன்று எல்லா சமயம் எழுதி வைங்க. செப்பரேட்டாக எழுதி வைங்க. நோட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு புரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட் சம்மு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சா பெஸ்ட்டு. ரைட். தேங்க்யூ. இன்னொன்று என்னென்னா இது டெஸ்ட்டு பேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மெயினாக